ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். ப்ளஸ் நேற்று போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று ரொம்ப சிம்பிள், நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா சைட்வேஸு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருந்தது. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா அந்த சேனல் பேட்டர்ன்களே தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டிக்கும் அதே கூத்து தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் இருந்தது. ஸோ மார்க்கெட் முடிஞ்சோடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜிடிபி டேட்டா நல்லா வந்தது யூஎஸ்க்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஜிடிபியாக அந்த கஸ்டமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ அது பாசிட்டிவாக வந்தது. அதனால் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ நமக்கும் பார்த்திங்கன்னா கேப் அப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கு மேலே தான் இதாக போகுதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் நிஃப்டி தான் மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நிஃப்டி எப்படி இதாகுதுன்ட்டு. அதனால் ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ நிஃப்டியை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா ஸோ எந்த ஒரு தெளிவான ஐடியாவுமே பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை அப்போ அந்த டயத்தில். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி 9 பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9:20 பார்த்திங்கன்னா ஹியூஜ் டெல்டா பார்த்திங்கன்னா வந்தது. ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா 145K பையர்ஸ் இங்கே இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 15K பையர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் க்ளோஸ் வந்திருக்கு. பட் க்ளோஸ் அப்படி வந்ததுன்னா அப்படி வந்துச்சுன்னா செல்லர்ஸோட இதுதான் இருக்கணும். பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு. ஏன்னா இப்படி இது பண்ணுறாங்கன்னா செல்லர்ஸு தான் டெல்டாவில் செல்லர்ஸ் தான் அதிகம் செல்லர்ஸ் இம்பேலன்ஸ் இல்லாட்டி செல்லர்ஸ் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டேட்டா பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 28K பையர்ஸு 20K. ஸோ பாதிக்கு மேலே இருக்குது, பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்ததெல்லாம் பாருங்களேன் 56.8K பையர்ஸ் இருந்திருக்காங்க. அதே தான் பார்த்திங்கன்னா டெல்டா வந்திருக்கு. அப்படின்னா பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க. நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் லைட்டாக செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது இதோடது. ஸோ பேங்க் நிஃப்டியோடதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி செல்லர்ஸ் வந்ததோட ஒரு சூடே இல்லை. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆனால் நான் இது பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவனுக்குள்ளே பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் 76K இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனால் இதுக்கு மேலே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே போச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் போகலான்ட்டு இருந்தேன். ஆனால் நிஃப்டி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த கேண்டில் தான் 75K செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அது சரியான ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி 9:40 பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகி போக ஆரம்பிச்சிது. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வால்யூம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலும் பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இம்பேலன்ஸ் இதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா 25K பையர்ஸ் இருக்காங்க. அதுக்கு மேலே தான் க்ளோஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்து இங்கே செல்லர்ஸ் 19K இருந்திருக்காங்க. அதுக்கு மேலே தான் க்ளோஸ் வந்திருக்கு. அப்போனா செல்லர்ஸ் இன்வேலிடு. ஸோ பையர்ஸ் தான் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்த பையர்ஸ்க்கு மேலே தான் மேலே பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூம். மேக்ஸ் டெல்டா 65.75K. அதுக்கப்புறம் டெல்டா பார்த்திங்கன்னா 61.46K. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது பையர்ஸ் பேங்க் நிஃப்டியில் கண்ட்ரோலில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் செல்லர்ஸே வரவே இல்லை. ஆக்சுவலாக காலையில் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கனாலே தெரியும். அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு பேங்க் நிஃப்டி புல்லிஷு, நிஃப்டி சைட்வேஸில் இருக்குன்ட்டு. அதனால் ஏன்னா நிஃப்டியில் கன்ஃபர்மேஷன் வரல. அதனால் நான் போகலை நான். அதுக்கப்புறம் பேங்க்கில் வேலை இருந்தது. அதனால் நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இந்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 9:40 பார்த்திங்கன்னா பேங்க் இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9:40 இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 19K டெல்டா தான் வந்திருக்கு. ஸோ அப்போனா இந்த இடத்துல என்ன இருக்குது? ஸோ பேங்க் நிஃப்டியில் பையிங் வந்திருக்கு. அதனால தான் நிஃப்டியை கொஞ்சம் காப்பாற்றியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இதாக செல்லிங்கில் இருந்ததுன்னா இன்றைக்கி நிஃப்டி கொஞ்சம் ஃபாலாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கண்டுபிடிச்ச இது.
ஸோ நிஃப்டியில் கன்ஃபர்மேஷன் ஆனாலும் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கடுத்து பேங்க்குக்கு வந்து நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியில் அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சிருந்த அந்த இதான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்க அந்த ட்ரெண்ட் லைன் இன்ட்ராடேயில் ரெஸ்பெக்ட் பண்ண இதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு இது இருக்கும். ஆனால் இந்த பிரேக் அவுட் தான் நார்மலாக நான் ட்ரெண்ட் லைன்லேயே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. இது நான் ஆர்டர் ஃப்ளோலாம் வந்து நான் யூஸே பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மாதிரி தெரியும். ஸோ பிரேக் அவுட் ஆகி கீழே வருது அப்படின்ட்டு வந்து தான் வந்து நமக்கு தெரியும். ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கேருந்து நல்லா பையிங் வந்த ஏரியா. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இதுக்கு தான் வந்து அந்த மைனர் ட்ரெண்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுக்கணும். ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம போட்டு வச்சிடணும். அது ஒரு 2 லைனு. அதுக்கப்புறம் இன்னொரு 2 லைனு மைனர் ட்ரெண்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு. ஸோ தட் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல புல்லிஷ் மொமெண்டமோட கேண்டில் வந்த மாதிரி இருக்குது. 2:20க்கு நான் வந்து இப்போ நான் வந்து இதை எடுக்கிறேன். 2:20க்கு நிஃப்டியில் வந்து நம்ம போயிடலாம். நிஃப்டியில் வந்து நம்ம போயிட்டு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மொமெண்டமோட வந்திருக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா இந்த மாதிரி ஹியூஜ் வால்யூம் பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டில் தான் வரணுன்ற இல்லை, அதாவது ரெசிஸ்டன்ஸ்லையும் கொடுப்பாங்க. வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன வேணும் ஆர்டர் ஃப்ளோவில் ஓகே இந்த மாதிரி வந்துருச்சு. இங்கே வந்து செல்லர்ஸ் இருக்காங்க, அதை ஓவர் கம் பண்ணி தான் பையர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வந்தால் போகலான்ட்டு இங்கே வந்து நம்ம போனோன்னு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதை கூட பார்த்தீங்கன்னா இந்த இது பிரேக் ஆகிட்டு இந்த இம்பேலன்ஸ் இந்த 34K பையர்ஸ் இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து அந்த ஹை டெல்டா வச்சு மட்டும் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல எதை பார்க்கணுங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து கம்மியான டெல்டா வந்திருந்தாலும் அந்த பையர்ஸ் இம்பேலன்ஸை தக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து நம்ம வந்து போகிறது. அப்படி ட்ரேட் பண்ணால் தான் வந்து நம்ம நல்லா இது பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்ச இன்ட்ராடேக்கு போட்டு வச்ச ட்ரெண்ட் லைனை தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் போகிறதா இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது இப்போ வந்து 2:30க்கு உண்டான கேண்டிலில் நிஃப்டியில் பாருங்கள். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 2:30க்கு உண்டான கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இம்பேலன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சா புட் ஆப்ஷன். இந்த இதில் புட் ஆப்ஷன் போயிருந்தீங்கனாலுமே வந்து இங்கே நீங்கள் போயிருந்துருப்பீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே இருக்கணும், இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே. இங்கே நிறைய இம்பேலன்ஸ் கண்டினியூஸ் இம்பேலன்ஸ் இருக்கா. ஸோ வந்து செல்லர்ஸ் இம்பேலன்ஸு. ஸோ இதுக்கு மேலே வந்து போனால் தான் இந்த ஒயிட் கலர் டாட்டா லைன் அதுக்கு மேலே போனால் தான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி வந்து வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கேப் அப்லேயே மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. நிஃப்டி ஃபுல்லாக சைடுவேஸு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி தான் வந்து நல்லா புல்லிஷாக இருந்தது வந்து நம்ம நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.